श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. இது வரைக்கும் ஸ்ரீ கோதா ஸ்துதியில் முதல் ஸ்லோகத்திலேருந்து 12 ஸ்லோகம் வரைக்கும் கோதாதேவியால் யாருக்கெல்லாம் ஏற்றம் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். 13வது ஸ்லோகத்திலிருந்து ஸ்ரீ தேசிகன் கோதாதேவியோடைய ஸ்வயம்பரத்தை பற்றியும் அந்த ஸ்வயம்பரத்தில் இருந்து திருக்கல்யாணம் வரைக்கும் சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்தில் ஸ்வயம்பரத்தில் கோதாதேவியோட தோழிகள் எப்படியெல்லாம் பரிகாசம் பண்ணுறா அப்படிங்கிறத பார்ப்போம். நாகேசய சுதனு பக்ஷிரத கதம் தேம் ஜாதஸ்வயம்பரபதி புருஷ புராணக ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்சயந்தி பரிஹாச கிரசகீனாம். இதில் என்ன சொல்கிறா? தோழிகள் கூப்பிடுறா, ஏ சுந்தரி, நீ இப்படி ஸ்வயம்பரம்னு நீயே தேர்ந்தெடுத்திருக்கே கணவர் அப்படின்னு. அவர் பாம்புல படுத்துன்னு இருப்பார், பறவை மேலே பறந்துன்னு இருப்பார். அது மட்டும் இல்லை, வயசானவர், ரொம்ப வயசானவர், அவர் படுத்துண்டே இருப்பார் வேற. இப்படி போய் சுயமா ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பியா நீ? இல்லை உன்னுடைய அம்மா அப்பா பார்த்து பண்ணி கொடுக்குறா அப்படின்னாலும் சரி, அம்மா அப்பா சொல்கிறாலும் நீ பண்ணின்னு இருக்கலாம். அதை விட்டுட்டு நீயே இப்படி சுயமா தேர்ந்தெடுத்திருக்கியே, இப்படியா தேர்ந்தெடுப்ப அப்படின்னுட்டு எல்லா தோழிகளும் பரிகாசம் பண்றா. அவள்லாம் பரிகாசம் பண்ண பண்ண கோதாதேவி வாயை திறக்காம எல்லாத்தையும் மௌனமா கேட்டுன்னு இருக்காளாம். அதுதான் அப்பா அவ சொல்றா, நீ இப்படி மௌனமா இருக்கும் போதே நாங்க புரிஞ்சுட்டோம், நீ தேர்ந்தெடுத்திருக்கிற கணவர் மேல உனக்கு எவ்வளவு காதல், எவ்வளவு அன்பு அப்படிங்கிறது புரியுறது அப்படிங்கிறா. இதுல எப்படியெல்லாம் பரிகாசம் பண்றா பாருங்கோ. ஏமா போத, நீ உன்னுடைய அழகு என்ன, உன்னுடைய திருமேனி சௌந்தரியம் என்ன, அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னமோ உனக்கு வேண்டியவரை இப்படி போய் வரிச்சு வச்சிருக்கிய. அவர் என்ன உன்னோட அழகுக்கும் உன்னோட இளமைக்கும் அவர் என்ன சமமா இருப்பாரா என்ன? நீ சின்ன பொண்ணு, அவரோ வயசான கிழவர். அது மட்டும் இல்லை, அவருக்கு தேங்காய் உடைச்சா கூட சத்தம் ஆகாதவருக்கு. தேங்காய அப்படியே உடைச்சி கூட சாப்பிட முடியாது, தேங்காயை துருவி கொடுக்கணும் அவருக்கு. அப்பேற்பட்ட வயசானவர். அது மட்டும் இல்லை, படுத்துட்டே இருப்பார், தூங்கிண்டே வேற இருப்பார். அப்படி இருக்க அது மட்டும் இல்லை, நீ என்னன்னா உனக்கு ஏத்த வரன்னு சொல்றியே, நீ படுத்துக்கணும் அப்படின்னா எங்க படுத்துப்ப? அவரோ இந்த பாம்புல படுத்துன்னு இருப்பார். அந்த பாம்புல நீயும் அவரும் படுத்துன்னா அது புசு புசுன்னு வேற மூச்சு விட்டுன்னு இருக்கோம். அப்போ தூங்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த பாம்பு விஷத்தை கக்கித்து அப்படின்னா என்ன பண்ணுவே நீ? அது மட்டும் இல்லை, அது விடுற மூச்சு காத்திருக்கே அப்படியே சூடா இருக்கும். நீ எங்கேனா அதுல போய் படுத்துக்க முடியுமா? இந்த மாதிரி போய் நீ பார்த்துருக்கியம்மா. அது மட்டுமா, சரி நீ அவரோட வெளியில போகணும்னு வச்சுக்கோ, எதுல போவேன்? அவர் ஏதோ இந்த பறவைன்னு கருடன்னு ஒன்று வச்சுட்டு இருக்கார் வாகனமா, அதுல பறப்பறவர். அது என்ன கீழே பறக்க போறது? ஆகாசத்துல பறக்கும். நாங்க அவங்க 2 பேரையும் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கறது? நாங்க ஆகாசத்துல நிமிந்தா பார்க்க முடியும்? வீதியில நீங்க 2 பேரும் போனேன்னா பார்க்குற மாதிரி இருந்தா எங்களுக்கு தேவலாம். அது மட்டும் இல்லை, அவரு நாங்க எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னுட்டு வீதியில பார்ப்போம். நீ கருடன் மேல பறந்துட்டு இருப்ப. ஆனா அந்த கருடன் மேல போக 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 மேலே போயிடுவார். உங்க 2 பேரையும் நாங்க பார்க்க முடியுமா என்ன? அது மட்டும் இல்லை, நீ வரிச்சிருக்கிற கணவர்
சின்னவர் கிடையாது, வயசானவர். அவர் எப்போ பிறந்தாருன்னு கூட யாருக்கும் தெரியாதான். நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம், அவர் எப்போ பிறந்தாருன்னே தெரியல. அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு ஆலை இலையில படுத்துன்னு இருந்த மனுஷனா அவர் இப்போ இங்கே ஆதிசேஷனில் படுத்துட்டு இருக்காராம். அவ்வளவு வயசானவர் அவர். அவரை போய் நீ இப்படி வரிச்சு வச்சிருக்கியம்மா, உனக்கே இது தகுமா? எங்களுக்கே பார்க்க கஷ்டமா இருக்கு, நீ இப்படி வரிச்சிருக்கியே அப்படின்னு தோழிகள்லாம் பரிகாசம் பண்றாளாம். அது மட்டும் இல்லை, அவரை சுத்தி காவிரி ஓடின்னு இருக்கா. ஒரே குளிர் எடுக்கும். நீ என்ன பண்ணுவ அப்படின்னுட்டு கேட்குறா. இந்த தோழிகள் பரிகாசம் பண்ண பண்ண எல்லாத்துக்கும் வாயை திறக்காம இருக்காளாம் கோதை. ஏன்னா அவ வரிச்சிருக்கிற கணவரை பத்தி அவளுக்கு தெரியுமோ இல்லையோ, அதனால புன்சிரிப்பு சிரிச்சுக்கண்டு இவ சொல்றதெல்லாம் காதல் வாங்கின்னு இருக்காளாம். அதுக்கப்புறம் அந்த தோழிகளே சமாதானப்படுத்திட்டாளாம். என்னன்னா, நீ உன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வரனை நீ பார்த்துருக்கேன். நீ பார்த்துருக்கிறது உனக்கு ஏற்றவர் தான். ஆனால் அவர் சர்வதேச சர்வ கால சர்வ அவஸ்தையிலையும் எல்லார்கிட்டையும் கைங்கரியத்தை ஏற்றுக்கிறவர். அவர் எல்லாரும் அவருக்கு கைங்கரியம் பண்ணி அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கக்கூடிய மகானுபாவர் தான் அவர். நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அவர் நாகத்தில் படுத்துட்டு இருப்பார்னு நாங்கள் சொன்னோம் இல்லையோ, அதெல்லாம் அப்படி இல்லை. அழகாக நன்னா வெளுத்த படுக்க, நன்னா படுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். நல்ல நறுமணமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல அகலமான படுக்கை தான் அது. நன்னா உயர்ந்த படுக்கை, நன்னா மென்மையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி திருவனந்த ஆழ்வான் மேலே தான் பள்ளி கொண்டிருக்கார் அவர். நீ கரெக்டாக தான் வரிச்சிருக்க. அது மட்டும் இல்லை, பறவைன்னு கருடன்னு நாங்கள் சொன்னோமே, அவர் வேதத்துக்கு சமமானவர். அவர் வேத ஸ்வரூபியாக இருக்கிறவர். அவருக்கு எல்லா சக்தியும் உண்டு. இதைத்தான் ஆள வந்தார் கூட சாதிச்சிருக்காரோ இல்லையோ, வேதாத்மா விககேஸ்வரோ அப்படின்னுட்டோ. அது மாதிரி வேதத்துக்கெல்லாம் அவருடைய அவர் வேத ஸ்வரூபனாக தான் இருக்கார். நீ அவரை வாகனமாக வச்சுருக்கிற அந்த பரம புருஷனை தானே நீ தேர்ந்தெடுத்திருக்க. அதனால நீ தேர்ந்தெடுத்தது சரிதான். அது மட்டும் இல்லை, தேவர்கள்னு சொல்கிறாளே, இந்திரன் பிரம்மன் அவள்லாம், அவளால் கூட உன் கிட்டக்கே வர முடியாது உன் கணவர்கிட்ட. அப்படி இவர் பிறப்பு இறப்பு இல்லாதவர். எல்லா உலகத்துக்குமே இவர் தான் காரணமானவர். இவர் தான் அனைத்து உலகங்களுக்குமே பரம்பொருளா இருக்கிறவர். இந்த ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்ற இந்த ரங்கநாதர் தான். ஆக நாங்கள்லாம் சும்மா பரிகாசம் பண்ணினோம் உன்னை. நீ உனக்கு தகுந்த வரணத்தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க. அதனால ஒரு விதத்திலையும் குறைச்சல் கிடையாது. உன்னுடைய அறிவுக்கும் ஏற்றவர் அவர்தான். நீ சரியானவரை தான் தேர்ந்தெடுத்திருக்க. நீ கவலைப்படாதே. நாங்கள்லாம் சும்மா உன்னை பரிகாசம் பண்ணினோம், கிண்டல் பண்ணினோம், உன்னை சும்மா கேலி பண்ணலாமே அப்படின்னுட்டு கேலி பண்ணினோம். அதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாதே அப்படின்னு தோழிமார்கள்லாம் கிண்டல் பண்ணி பரிகாசமாக பேசியிருக்கா இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சாதிக்க போகிறார் ஸ்ரீ தேசிகன்கிறத அடுத்ததில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீ கோதா தேவி திருவடிகளே சரணம்.